வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக நேற்று பெரும் படையை திரட்டிய மஹிந்த அணி, மக்களுக்கு சிறந்த சேவையை செய்யுங்கள், இல்லாவிடின் ஆட்சியை கவிழ்ப்போம் என எச்சரிக்கை. மஹிந்தவுக்காக உயிரையும் கொடுப்பேன். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் மஹிந்தவின் ஆதரவாளர்களில் ஒருவர் வீராப்பு பேச்சு. மஹிந்த ராஜபக்ஷ மீது பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து அனுரகுமார திசாநாயக்க விரைவில் மன்னிப்பு கேட்க வேண்டும். கால அவகாசம் கொடுத்த உதய கமன்பில මහින්ද මහත්තයාට දනගාල වැඳලා බොරු කියලා අපාස කරාවට සමාව ගනින් කියලා අපි කියනවා. என்னை கொலை செய்வேன் என்று மிரட்டும் சிங்கள எம்பி, முடிந்தால் அதை செய்து காட்டுங்கள் என்று சவால் விட்டு அர்ச்சுனா எம்பி. புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போறோம். தமிழர் தாயகத்தில் ஆரம்பமானது மாவீரர் நாள் நினைவஞ்சலி நிகழ்வுகள். நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது மாவீரர் இல்லம். வடக்கு கிழக்கில் மழை தொடரும், அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள். கண்டியில் கோர விபத்து, பெண்ணொருவர் உயிரிழப்பு, 3 படுகாயம். அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுகேகொடை ஆனந்த சமரகோன் திறந்த வெளியரங்கில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக பலர் அணி திரண்டு வந்ததை அவதானிக்க முடிந்துள்ளது. இந்நிலையில் கூட்ட நெரிசலுக்குள் வந்த நபர் ஒருவர் நடுவீதியில் மஹிந்தவிற்கு ஆதரவாக கடுமையான தொனியில் தனது குரலை எழுப்பி அழுது குளறிய காட்சிகள் வைரலாகி வருகின்றன. அத்துடன் குறித்த நபர் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்றும் கோஷம் எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பிவிதிருக்கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் நேற்று நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணியில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பணம் உகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்ததாகவும் கூறினர். 14 மாதங்கள் கடந்து விட்டது, ஒன்றும் நடக்கவில்லை, இன்னும் 13 மாதங்கள் தருகின்றோம். இவை அனைத்தையும் கண்டுபிடிக்கவில்லை எனில் மெதமுலனவுக்கு வந்து மஹிந்தவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். මහින්ද මහත්තයාට දනගාල වැඳලා බොරු කියලා අපාස කරාවට සමාව ගනින් කියලා අපි කියනවා. ඒ විතරක් නෙවෙයි, බලය ගන්න සමස්ත ජාතියක් රැවැට්ටීම ගැන සමස්ත ජාතියෙන් සමාව ගන්න කියලා අපි කියනවා. ඒ වගේම මිත්‍රවරුනි, කාලගුණය හොඳ වේගෙන එන නිසා කතා කෙටි කළ යුතුයි. අපි කියන්නේ කෙටියෙන් මම කියනවා, ලංකා ඉතිහාසයේ මෙතෙක් බිහිවුණු දූෂිතම මැතිවරයා වෙන කවුරුත් නෙවෙයි, අනුර කුමාර දිසානායක කියලා. எந்த நேரத்திலும் அனுர அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தயாராக உள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் நேற்று இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் நோக்கங்களின்றி வாக்குகளுக்காக அல்லாமல் இப்படி அவசரமாக ஒன்று கூட காரணம் என்ன என பலரும் கேட்கின்றனர். நாம் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக ஒன்று கூடவில்லை, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த நாங்கள் தயார் என்ற செய்தியை வழங்கவே நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். வாக்குறுதிகளை நினைவு கூறவே நாங்கள் கூடியுள்ளோம். தயவு செய்து பொய்கள் கூறுவதை நிறுத்திவிடுங்கள். பொதுமக்களுக்காக சேவை செய்ய ஆரம்பியுங்கள். பொய் கூறுவதை நிறுத்திவிட்டு முறையாக மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்காவிடில் எந்த ஒரு நேரத்திலும் அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராக உள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். මේ ආණ්ඩුව පෙරලන්න මේ බලවේගය කටයුතු කරනවා කියන එකත් මතක් කරමින් මාගේ විරෝධාර ජනතාවට ජය වේවා. මාගේ විරෝධාර ජනතාවට ආදරේ අම්මා තාත්තට
අපේ පක්ෂ නායකයන්ට මාතෘ භූමියට මහා සංඝරත්නයට ආගමික නායකයන්ට வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயகங்களில் மாவீரர் வார முதலாம் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நல்லூரில் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் முன்னர் மாவீரர் துயிலுமில்லமாக காணப்பட்ட கோப்பாய் பிரதேசத்திலும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்றில் வீரவசனங்களை பேசாமல் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழையுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சபையில் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்தறிச்சல் வருகின்றது. இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்திகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை குழப்ப வேண்டும் என்று பலர்கள் இங்கே துடித்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொன்னப்போ எனக்கு முன்னே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம். ஆனால் அதே போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அதை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நீண்ட காலமாக இங்கே டாக்டர் ரச்சனா இருக்கிறார், அவர் கலைக்கிறதை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றதை அவருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். தமிழ் மக்களுக்குடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே நாங்கள் கொண்ட நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள்? வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் கனமழை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேவேளை எதிர்வரும் 26 மற்றும் 27 கால பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும். ஆனால் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் வடபகுதி கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் பேரணி நுகேகொடையில் இன்று மாலை வேளை ஆரம்பமாகியுள்ளது. நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்த வெளியரங்கில் குறித்த பேரணி ஆரம்பமாகியுள்ளது. குறித்த பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். மக்களின் ஆணையில் ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்து இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளனர். குறித்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்வில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, எமக்கு கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே அனுர அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள், உங்களுக்கு நாம் ஆதரவு தருகிறோம். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன், ஒயா புத்தளம் பெத்திரேண்டு ஒயா மரலதானுவா, நீ புத்தள பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை. என்ன கவலை என்றால், இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போகிறோம், அது பரவாயில்லை. ஆகவே அதை ஒன்று. ரெண்டாவது, அந்த புத்தள வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார், அதிலையும் சந்தோஷம். கண்டி விக்கில கஸ்கட கட்டுகஸ்கின்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். பேருந்தும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த 45 வயதான பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த 3வரும் விக்கில கஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 ஆண்களும் 7 வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம்
அனைத்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டில் தரம் 6க்கு மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய பாடசாலை ரீதியான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.gov.lk இனுள் பிரவேசிப்பதனூடாக குறித்த வெட்டுப்புள்ளிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.